படம் என்ன நல்லா இல்லைன்றாங்களா, தூங்கிட்டு இருக்கேன்றாங்க என்ன? ஆமா ப்ரோ, உண்மையிலேயே ஆக்சுவலா நான் தூங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். சத்தியமா அந்த படம் பயங்கரமான மொக்க படம். ஏன்னா கதையவே காணோம். ஸோ கேஜிஎஃப் ஒரு ஹிட் கொடுத்துருக்கு, அதே மாதிரி புஷ்பா அந்த மாதிரி ஒரு பயங்கர அந்த பில்டப் வந்து மலையாள சினிமா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது சுத்தமாக பண்ண தெரியல, கொடுக்க தெரியல. டப்ப 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 வேற மாதிரி அந்த சீன். இந்த படத்துக்கு பெரிய ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா மியூசிக்லாம் தாறுமாறா பண்ணியிருக்காங்க. டைட்டில் ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, எம்புரான்ல வந்து லூசிஃபர் 2க்கு வந்து ஃப்ரெஷ் 2 மாதிரி போட்டுட்டு எம்புரான் போடும்போது அது தமிழில் வந்து அவங்களுக்கு தெரியாதா, அது வந்து வாசிக்கும் போது அவ்வளோ கேவலமாக ஒரு தப்பான ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு. குடும்ப அரசியல் பயங்கரமா பேசியிருக்காங்க. ஒரு படம் ஓகே தான் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிக்கல, பட் ஓகே, நான் ஓகேவா தான் நான் வந்து இது பண்ணேன். எனக்கு பெருசா எதுவும் அது ஆக்டிவா எனக்கு தெரியல ப்ரோ. படம் என்ன நல்லா இல்லைன்றாங்களா, தூங்கிட்டு இருக்கேன்றாங்க என்ன? ஆமா ப்ரோ, உண்மையிலேயே ஆக்சுவலா நான் தூங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செம்ம டயர்டு. காலைல எந்திரிச்சு வரும்போது சரி ஓகே படம் நல்லா இருக்குன்னு தான். சரி ஆக்சுவலா ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்டா இருந்துச்சு, ரொம்ப டெட் ஸ்லோ ஆக்சுவலி. ஏன் இப்படி எடுக்கணும்? ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவ்வளோ பெரிய படம் அப்படின்ற போது ஏன் இப்படி எடுக்கணும்? ஏன் இந்த மாதிரி ஒரு ரீசன்? அதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒரு பர்சனா வந்து நம்ம வந்து சொல்லும் போது ஏன் இப்படி எடுத்துட்டாங்களே, ஏன் இப்படி எடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அது அவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி கொண்டு போயிருக்காங்க, அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு. ஆனால் ஓப்பனா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் படு மோசம். இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது என் வாழ்க்கையில. ஒரு படத்தை மோசம் நான் சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு படத்தை வந்து நான் வந்து மோசம்னு சொல்றேன். ஏன்னா அவ்வளோ டெட் ஸ்லோவா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறேன், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா அது, ஏன்டா கதைக்குள்ள போக மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த மோகன்லால் சார் வரும்போது மோகன்லால் சார் வரும்போது அந்த ஒரு சீன் இருக்கும் பாரு, டப்ப 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 வேற மாதிரி அந்த சீன். அவர் சீன் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி செதுச்சு, அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி இந்த கடவுள் காட்ஸ் ஓன் கண்ட்ரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கடவுள் வந்து கண்ணில் காமிக்குது. கடவுளை பாத்தீங்களா ஏதோ கடவுள் வந்துட்டார் அந்த மாதிரி தான் அந்த சீன். அந்த அவர் சீனை மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா நல்லா செதுக்கி அவ்வளவு அழகா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ. அதாவது மோகன்லால் ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப பயங்கர ஒரு ட்ரீட்டா இருக்கும், அவருக்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும். நான் ஜெண்டர் ஆடியன்ஸ் போனா கொஞ்சம் கடுப்பா இருக்கும். எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. பட் ஆனா இப்ப நம்ம கடுப்பா இருக்குன்னு யோசிக்கிறோம், அப்ப திடீர்னு ஒரு சீன் வரும், அந்த ஹெலிகாப்டர் சீன் வரும், பட மனுஷன் என்னமா எடுத்துருக்கானுங்க அந்த மாதிரி அப்படி சொல்லி இப்படி சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாச்சு. அது கேமியோமா எனக்கு தெரியல. அது கேமியோ நான் இப்படி எதிர்பார்த்தேன். ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் வந்து இதோ பாரு கண்ணா இப்படி சூடு கண்ணா அப்படின்ற மாதிரி அவர் 2 துப்பாக்கி சொல்லுவான்னு நினைச்சேன். ஸோ ஒரு பக்கம் தெலுங்கு ஸ்டார்ல இருந்து யாராவது கூட்டிடுவாங்க நினைச்சேன். பட் அந்த மாதிரி இது இல்லை. அவங்க ஹிந்தி மலையாளம் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே போயிட்டாங்க. இன்னும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஹிந்தியை வந்து ரொம்ப திணிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்ப நம்ம போயிட்டு இப்போ ஹிந்தி படம் எடுக்கிறான்னு வச்சுங்க, அவன் வந்து ஒரு தமிழ் படத்தை வச்சு எடுப்பானா அப்படின்னு கேட்டா அவன் வந்து எடுக்க மாட்டான். ஏன்னா அவன் தமிழ் ஆடியன்ஸ் தான் எடுப்பானா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு முழுக்க எனக்கு ஹிந்தியா தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இது நான் வந்து எந்த கட்சியை சார்ந்த சொல்லல. பட் ஆனா ஒரு மூவியா பார்க்கும்போது அது மட்டுமே எனக்கு ரொம்ப ஹைலைட்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி ஓவரால் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, டீசென்டான மூவி பார்க்கலாம். மோகன்லால் ஃபேன்ஸுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா அந்த லூசிஃபர் பார்ட் 1 இருக்குல்ல, அதோட கன்வென்ஷனாக தான் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம அந்த கேஜிஎஃப்லாம் இருக்குல்ல, ஸோ கேஜிஎஃப் ஒரு ஹிட் கொடுத்துருக்கு, அதே மாதிரி புஷ்பா அந்த மாதிரி ஒரு பயங்கர அந்த பில்டப் வந்து மலையாள சினிமா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது சுத்தமாக பண்ண தெரியல, கொடுக்க தெரியல. ஒரு சீன் கூட உட்காந்து பார்க்க முடியல. எதுக்கு பில்டப் கொடுக்கணும், எதுக்கு பில்டப் கொடுக்கக்கூடாது, ஒன்றுமே அவங்களுக்கு தெரில. ஒரு சீன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கேரக்டர் வந்து ஃபுல் பில்டப் கொடுக்குறாங்க, நேராக அடுத்த ஷாட்டை பார்த்தா அவனுக்கு வந்து மொக்க பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அந்த கேரக்டருக்கு பில்டப் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. சரி, மோகன்லால் மாத்தமாக பில்டப் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே பில்டப் கொடுத்து ஒரு படம் மாதிரியே தெரியல. ஃபுல்லாக ஒரு ட்ரெய்லருக்கு ஒரு மியூசிக் மாதிரி போடுவாங்கள்ல, ஒரே பிட்டு மியூசிக் படம் ஃபுல்லாகவே வருது. கதை என்ன சொல்ல வராங்கன்னே ஒரு தெளிவான கதை இல்லை. அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு கதையே இல்லாமல் வெறும் பில்டப் வச்சே டோட்டல் படத்தை வந்து ஓட்டியிருக்காங்க. இன்னொன்று எனக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க அந்த டைட்டில் ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, எம்புரான்ல வந்து லூசிஃபர் 2க்கு வந்து ஃப்ரெஷ் 2 மாதிரி போட்டுட்டு எம்புரான் போடும்போது அது தமிழில் வந்து அவங்களுக்கு தெரியாதா, அது வந்து வாசிக்கும் போது அவ்வளோ கேவலமாக ஒரு தப்பான ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு. எதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ இந்த படத்துக்கு வந்து கொடுக்கணும்? ஏன்னா எப்படியும் அந்த எம்புரானுங்கிற எழுதுனது ஒரு தமிழ் தெரிஞ்சால்தான் எழுதியிருப்பான். ஸோ அவனுக்கு கிளீனாக தெரியுமா என்ன மாதிரி இருக்குன்னு.
அதே மாதிரி படம் என்ன லாங்குவேஜ் படம்னே தெரில. எனக்கு ஒரு உள்ளே போனோன்னு ஒரு டவுட் வந்துச்சு, நான் தமிழில் டப்பிங் தான் பார்த்தேன்னா இல்லை ஹிந்திக்கு போயிட்டேன். நான் அரை மணி நேரம் ஹிந்தி தாங்க ஓடுது, ஒரு தமிழ் வார்த்தை இல்லை. ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர், அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் தமிழ் வருது, திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு 15-20 மினிட்ஸ் ஃபுல்லாக இங்கிலீஷ் ஓடுது. ஒரு ப்ராப்பர் லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா பேன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு வேற வேற லாங்குவேஜ்லேயே உள்ளது மாற்றி மாற்றி வச்சிருக்காங்களான்னு தோணுது. படம் வந்து டோட்டல் வேஸ்ட்டு. ரொம்ப ஓவராக செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு. எடிட் கட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு பண்ண தெரியல. அதாவது ஒரு மலையாள சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதைன்னு ஒன்று இருக்கோங்க. இவங்க வந்து இந்த கன்னடா படம், அதுக்கப்புறம் இந்த படம் இதெல்லாம் பார்த்து கெட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பில்டப் கொடுக்கணும், பில்டப் எப்படி கொடுக்குன்னு தெரியாமல் பில்டப் கொடுக்க ட்ரை பண்ணி டோட்டலாக அதை சொதப்பி வச்சுட்டாங்க. ஓவர் செலவு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செலவு சுத்தமாக வந்து ரிட்டர்ன் வராது. இதில் லூசிஃபர் 3 வர ஒன்று வரப்போகுதுங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. அந்த காமெடி தான் வந்து தாங்க முடியல. யாரு இல்லை, நிறைய கேமியோஸ் வருது. எனக்கு நிறைய பேர் யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பட் நிறைய கேமியோஸ் வருது. என்ன ஒரு விஷயம்னா, டக்குன்னு ஒரு கேரக்டர் வருது, அதுக்கு ஒரு பயங்கர ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அந்த பில்டப் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நேரம் அடுத்த சீனே வந்து அந்த கேரக்டர் ஒன்றும் இல்லாத கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டரை வந்து டம்மி பண்ணிடுறாங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்கிறது தான் அடுத்த கேள்வி. சரி, இல்லை மோகன்லால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் படத்தில் வந்து எப்படி நம்ம ரஜினி சார் வந்து நடந்து வரும்போது பின்னாடி வந்து ஷூட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு மேன் மூளைங்கிற மாதிரி காமிக்கிறாங்கல்ல, அந்த விஷயத்த வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. பட் ஜெயிலரில் பார்க்கும்போது ரஜினியோட பவர் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் வருது. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு இம்பேக்ட்டுங்கிறது இந்த படத்தில் சுத்தமாக வரல. குடும்ப அரசியல் எப்படி ப்ரோ, அரசியல் பற்றி பேசி? ஆமாம், படம் ஃபுல்லாகவே அரசியலில் குடும்ப அரசியல். லூசிஃபர் 1 பார்த்தீங்கன்னா இதே விஷயம் தான் இருக்கும். ஸோ அதே விஷயத்த தான் இவங்க தொடர்ந்து போயிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல சீன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவர் மோகன்லால் வந்து பேக்ரவுண்டில் வந்து என்னென்ன விஷயத்த வந்து நிறுத்துறாரு அதுங்கிறது தான் அந்த டோட்டல் படத்தோட விஷயம். ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கட்சியை வந்து டார்கெட் பண்ண மாதிரி தெரியல. பட் குடும்ப அரசியல் தான் இதோட பேசிக் பிளாட் ஒன்று இருக்கு. லூசிஃபர் 1க்கும் இதோட கனெக்ட் எப்படி போகும்? 1க்கும் 2க்கும் கனெக்ட் ஓரளவுக்கு இருக்கு. பட் 1 பார்த்தீங்கன்னா 1லையும் பார்த்தீங்கன்னா ஓவர் பில்டப்பாக இருக்கும். பட் 1 பார்க்கும்போது ஒரு ஏதோ ஒன்று அடுத்தங்க நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. 1ஓட கிளைமேக்ஸில் வந்து எனக்கு வந்து சப்புன்னு போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே வந்து மோகன்லால் தான் பண்ணுறாருன்னா, ஏன்னா ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு வில்லன் ஒருத்தர் வேணும். வில்லனையே நீங்கள் ஒரு அநியாயத்தை டம்மி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எதுக்கு வந்து அவர் ஹீரோயிசம் பண்ணுங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ 1ல் வந்து எனக்கு அந்த எண்டில் ஒரு ஃபீல் கிடச்சில்ல, இந்த படம் டோட்டலாகவே அந்த ஃபீல்டில் தான் போகுது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஹீரோ வில்லங்கிறது எதுவுமே இல்லை. படம் எம்புரான். இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா லூசிஃபரோட 2ன்னு சொல்றாங்க. லூசிஃபர் பார்க்காம வந்தீங்கன்னா சத்தியமா இந்த படம் பயங்கரமான மொக்க படம். ஏன்னா கதையவே காணோம். லூசிஃபர் 1 பார்த்தவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அருமையான திருப்தியான படமாக தான் இருந்துச்சு. இதுவரை மலையாள சினிமாவில் ஒரு கிரேட் அட்டம்ப்ட் சொல்லணும். ஒரு பேன் இண்டியா லெவலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேன் இண்டியா படம் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்தியிலாம் நல்லா போகும். ஏன்னா அதுக்குள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸு, கமர்ஷியல் எலமெண்ட்ஸு, டைலாக்ஸ் எல்லாத்துலேயுமே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பிருத்திவிராஜோட கண்டிப்பாக சொல்கிறேன் செகண்ட் பிளாக் பஸ்டர் மூவி, அதில் சந்தேகமே இல்லை. பரோஸில் நம்மளாம் தாளாட்டி தூங்க வச்சோமோ இல்லை வந்து இந்த படத்தை எழுப்பி உட்கார வச்சிட்டாரு. படம் ஃபுல்லாக ஹை ஸ்பீட் ஷாட். ஃபர்ஸ்ட் வில்லனை காமிக்கிறாங்க, பார்த்தா ஹை ஸ்பீட் ஷாட் 10 நிமிஷம் அவனை காமிச்சிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு போர் அடிக்கல. வித்தியாசமா காமிக்கிறாங்க, வித்தியாசமா எழுதியிருக்காங்க. ஒன்று வில்லன் ரோலே ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காங்க. அதனால வந்து படம் கனெக்ட் ஆகுது. பிருத்திவிராஜ் என்ட்ரிலாம் மாஸா இருக்குது, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க எல்லாமே. படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்பீட் ஷாட்டா போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து லென்த் வந்துருச்சு. 3 மணி நேரம் ஹை ஸ்பீட் ஷாட்டை கட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1.5 மணி நேரத்துக்கு குறைஞ்சிரும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹை ஸ்பீட் ஷாட். ஸோ அதை வந்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவலில் பேசப்பட்டிருக்கும். இது கண்டிப்பாக வந்து மலையாள சினிமா குறிப்பாக வந்து மோகன்லால் ஃபேன்ஸுக்கு சூப்பர் படம். அவர் இதுவரை எத்தனை படம் பண்ணியிருக்காரு? 100 படத்துக்கு மேலே பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து பேசப்படம் இருக்கு. படத்துல கேமியோலாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, கேமியோலாம் இருக்கு, செம்ம ஒர்த்து. அது வந்து படமே முடிஞ்சு போச்சு. குறிப்பாக வந்து தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சொல்றேன், இந்த படத்துக்கு தேர்ட் பார்ட் வரும். மற்ற படம்லாம் தேர்ட் பார்ட் செகண்ட் பார்ட் போடுவாங்க, வராது இல்லையா? இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரும். அதுக்குள்ள சூப்பரான ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய பேர் தெரிச்சு ஓடுறாங்க படம் லென்த்தா இருக்குன்னு சொல்லி. நம்மளால உட்கார மாட்டாங்க. தமிழ் சினிமா வந்து அவ்வளோ கிடையாது. கரெக்டாக வந்து ஓடிடிக்கு என்ன தேவை? 2 மணி நேரம் 2 செகண்ட் இருந்தால் போதும். 2 மணி நேரம் 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதைத்தான் இவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இவங்க மாதிரி 2 மணி நேரம் 58 நிமிஷம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் லைக்கை நல்ல அது என்ன சொல்றது ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய காசு போட்டிருக்கானுங்க. அதில் எல்லாமே நமக்கு தெரியுது ஃப்ரேமில். குறிப்பாக
பயங்கரமா கனெக்ட் ஆகுது. எல்லாம் கிரேஸ் மியூசிக் போட்டு பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்தர் வர்றாரு அப்படிலாம் இல்லாம ஒரு அருமையான மியூசிக் போட்டு கலக்கிருக்காங்க. அந்த குடும்ப அரசியல் எப்படி நான் பேசுறேன், குடும்ப அரசியல் பயங்கரமா பேசியிருக்காங்க. ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பொண்ணு இருந்தா யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து பாரம்பரியத்தை காப்பாத்துற மாதிரி ஒரு அரசியல் பண்றது, பாரம்பரியத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு அரசியல் பண்றது. கெடுக்கிற மாதிரி தம்பி பண்றாரு, பாரம்பரியத்தை வாழ வைக்கிற மாதிரி அக்கா பண்ணுது. இதோடைய இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த அந்த ட்ராக்கே தேவையில்லை. பட் தொழில தாமஸ் இருக்காங்க, மஞ்சுவாரி இருக்காங்க, அந்த ட்ராக் எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க சொல்ல வந்த கதையே வேற. பாலிடிக்ஸ் சொல்ல வராங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இங்கே மட்டும் இல்ல, கேரளாவில் கூட இருக்கும் போல இருக்குது அந்த பாலிடிக்ஸ். நம்மளுக்கு சரியா தெரியல. ஆனா கண்டிப்பா நம்ம பாலிடிக்ஸ் கனெக்ட் ஆகுது. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டொவினாக்கெல்லாம் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க, அப்படி இருக்கும். அது மாதிரி இவனுக்கு பிருத்திவிராஜுக்கு, அதாவது டேரக்டர், அவருக்கு உள்ள ரோலை வந்து கரெக்டா எழுதியிருக்காப்ல. ஸ்டார்ட் அப்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம சீன் போயிட்டு இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் லேகா இருக்குது. அதெல்லாம் பண்ணினாங்கன்னா ஒரு தடவை செட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மஞ்சுவாரி கலக்கிருக்காங்க. அழகு தேவதை சூப்பரா இருக்காங்க, சூப்பரா இருக்கு. அடுத்த ஒரு வருஷம் என்ன சொல்லுங்க? படத்தை ஒரே வார்த்தை சொன்னோம்னா, லூசிஃபர் 1 பார்க்காம தயவு செய்து படத்தை பாராதீங்க. செம்ம மொக்க படம், காட்டு மொக்க. லூசிஃபர் 1 பாட்டு வந்தீங்கன்னா இது நல்ல படம். ஏன்னு கேட்டா ஒண்ணுலதான் ஸ்டோரி இருக்குது. அதுக்கு ரிலேட்டடான இந்த சீன்ஸ் எல்லாம் போறதுனால ஸ்டோரி என்னன்னு தெரியாம படம் பார்க்குற மாதிரி ஆயிரும். ஸ்டோரி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லவே மாட்டாங்க, தெரியாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன ஓடிச்சுன்னு கேட்டா தெரியாது, ஸ்டோரியே இல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால அது